ஏன் அந்த குரு இப்படி செய்திருக்கிறார்? எதற்காக அவருக்கு ஒரு ஆசிரமம் இங்கே இருக்கிறது? ஏன் அவர் சித்தி பெற்றார்? ஏன் அவர் இந்த சொற்பொழிவெல்லாம் கேட்க வேண்டும் என்று ஒரு நியமனம் செய்தார் என்று அந்த கேள்வியெல்லாம் கேட்ட ஒரு காலம். எதற்கு பூஜை செய்ய வேண்டும்? எதற்கு கோயிலுக்கு போக வேண்டும்? எதற்கு நெற்றியில் நாம் திலகமிட வேண்டும்? இப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாம் கேட்ட காலம் ஒன்று. அதுக்கப்புறம் கேள்வி கேட்கறதுக்கே ஆள் இல்லாமல் போயிருச்சு. என்ன கேள்வி கேட்கறதுக்கே ஆள் இல்லாமல் போயிருச்சு. அப்படின்னா வெறும் சொன்னா செய்யறதுப்பா, எங்கள் அப்பா சொன்னாரு நான் செஞ்சேன், கேள்வியே கேட்கறது இல்லை. அது ஒரு காலம். அடியேன்னு சொல்றதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 300 வருடங்களாக நடந்த இந்த மாற்றங்களை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த மாற்றங்களை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன். கேள்வி கேட்கறதுக்கே ஆள் இல்லாமல் சொன்னதை கேட்டாங்க, ஓகே, அது போயிடுச்சு. இப்போ இன்னைக்கு இருக்கிற காலம் என்ன தெரியுமா? கேள்வியே என்னன்னு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா விடைத்தாளே காணா, கேள்வியே காணா. என்னையான்னு கேட்டா எல்லாம் அது இது கேளிக்கை விளையாட்டு மோகம் எல்லாம் அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்காங்க.